வணக்கம் மக்களே. மத்திய பட்ஜெட் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி வரப்போகுது. இதை முன்னிட்டு salaried people, குறிப்பா மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ் அதிக இன்கம் டாக்ஸ் ரிலீஃபை எதிர்பார்க்கறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதிகமா சேவ் பண்ணணும், அதே நேரத்துல ஐடிஆர் ஃபில்லிங்கும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் எதிர்பார்ப்புமா இருக்கு. இப்போ நியூ அண்ட் ஓல்டு ரெஜிம் ரெண்டுமே நடைமுறையில இருக்கு. பட்ஜெட் 2020ல கவர்மெண்ட் ஒரு புதிய வரி முறையை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா புதிய சலுகைகள் எல்லாமே நியூ ரெஜிம்ல தான் தொடர்ந்து அறிவிச்சிட்டு வர்றாங்க. இதுல டாக்ஸ் ரேட்ஸை குறைச்சு எக்ஸம்ஷன்ஸ் மற்றும் டிடக்ஷன்ஸை கம்மி பண்ணி மொத்த இன்கம் டாக்ஸ் சிஸ்டத்தையும் சிம்பிள் அண்ட் டிரான்ஸ்பரண்டா மாத்தணுங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அந்த வகையில இந்த முறையும் இன்னும் எக்ஸ்ட்ரா சலுகைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு பிறகு பட்ஜெட் 2025ல பெரிய ரிலீஃபா இருந்தது. புதிய வரிமுறைப்படி 12 லட்சம் வருமானத்துக்கும் ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சதுதான். salaried பீப்புளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆட் ஆனதுனால 12,75,000 வரைக்குமே நோ டாக்ஸ். வரி கட்டங்கள்ல அதாவது டாக்ஸ் ஸ்லாப்ஸ் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதால நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் மீது இருந்த வரிச்சுமையும் கணிசமா குறைஞ்சிருக்கு. இப்போ புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வந்திருக்கிறதுனால பட்ஜெட் 2026ல மேலும் வரி குறைப்புகள், எளிமையான விதிமுறைகள் மற்றும் சுலபமான சட்ட பின்பற்றல்கள் இதெல்லாம் இருக்கும்னு டாக்ஸ் பேயர்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சோ சிம்பிளா பட்ஜெட் 2026ல வரி செலுத்துவோர் அதிகமான இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் இருக்கணும், டாக்ஸ் ஃப்ரீ லிமிட் அதிகமாகவும் டாக்ஸ் ரேட்ஸ் கம்மியாகவும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும். இதனால வீட்டுக்கு எடுத்துட்டு போற சம்பளத்தோட அளவு அதிகமாகும்னு மக்கள் நினைக்கிறாங்க. சிம்பிளான டிரான்ஸ்பரண்டான டாக்ஸ் சிஸ்டம் இருக்கணும், ஐஆர்டி ஃபில்லிங் ஈஸி ஆகணும், கம்மியா டாக்ஸ் நோட்டீஸ் வரணும், கிளியர் ரூல்ஸ் இருக்கணும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரிலீஃப், ஹையர் எக்ஸம்ஷன் லிமிட், பென்ஷன், அப்புறமா இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு பெட்டர் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா மக்கள் வரிச்சுமை குறையணும், விதிகள் இருந்து எளிதா இருக்கணும், மேலும் வருமான வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கக்கூடிய பட்ஜெட்டா இந்த பட்ஜெட் இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. இந்த பட்ஜெட் பத்தின உங்களோட தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. Subscribe to One India and never miss an update.